85+ ஏஜ் இருக்கிற ஓட்டர்ஸும் அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி 40% டிசபிலிட்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க வீட்டிலேயே போய் அவங்க நம்ம தேவைப்பட்டால் அவங்க வீட்டில் போய் அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அவங்க இஷ்டம் தான். அவங்க வந்து வீட்டில் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டில் போட்டுக்கலாம். இல்லை என்னால் வர முடியும், நான் நல்லாவே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்கன்னா இது ஒரு எலெக்ஷனுங்கிறது ஒரு திருவிழா மாதிரி. ஸோ அதனால் அவசியம் வந்து அவங்க எலெக்ஷன் பூத்துக்கும் வந்து போடலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் பயன்படுத்திக்கணும். அதுக்கு வந்து 12Dன்னு ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அந்த ஃபார்மை இன்றைக்கி வந்து ஏனாத்தூருங்கிற வில்லேஜில் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 பேர், 2 ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் ஒரு எல்டர்லி பீப்புள், இவங்க எல்லாரையும் பார்த்து கொடுத்துருக்கோம். இந்த ஊரில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இப்போ 3 பேர் கொடுத்துருக்கோம், மற்றவங்களுக்கும் இப்போ கொடுத்துருவோம். ஸோ அவங்க கன்சென்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வீட்டுக்கு வந்து எங்கள் ஓட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த ஃபார்ம்ஸை இன்றைக்கி கன்சென்ட் வாங்கிட்டோம். ஸோ எலெக்ஷனுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டோட்டல் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அக்செப்டன்ஸுக்கு கொடுத்துருக்காங்களோ, வீட்டில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு கொடுத்துருக்காங்களோ, அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் ரெடி பண்ணி வீட்டில் வந்து ஆள் போட்டு வாங்கிக்குவோம். மொத்தம் எவ்வளோ பணியாளர்கள் வந்து இதில் ஈடுபடுத்த போகிறாங்க? அதை கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இது வந்து அதுதான், இதில் எத்தனை பேர் கன்கரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எத்தனை ஆட்கள் போடணும், எத்தனை டீம் போடணுங்கிறத முடிவு பண்ணணும். இப்போதைக்கு நமக்கு வந்து 85+ல வந்து 12,035 பீப்புள் இருக்கிறாங்க. அண்டு இவங்க லைக் ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க வந்து ஒரு 8,025 இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இது எல்லாருமே போகிறோம், பட் எல்லாருமே வர முடியாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ யார் கன்சென்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பர்ஸ் ஒரு 3 டேஸில் அரைவ் ஆகிடும். அந்த நம்பர்ஸ் அரைவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டீம்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் எலெக்ஷன் ஏஜென்ட் கூட போகணுன்னாலும் போகலாம். அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், பெர்மிஷன் கொடுத்துருப்போம், அவங்களும் கூட போகலாம். அது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்குதா அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடி பார்த்துக்கலாம். இப்போ எலெக்ஷனுக்கு முந்தைய எத்தனை நாளைக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணுவோம்? இல்லை, ஃபார்ம்ஸ் வந்து 2 நாளில் கலெக்ட் பண்ணி முடிச்சிடுவோம். 2 டேஸில் ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணி முடிச்சிடுவோம். மேக்ஸிமம் 3 டேஸ் இப்போ கலெக்ட் பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி டீம்ஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ஒரு வேளை இன்றைக்கி நம்ம ஃபார்ம் நாங்கள் இங்கேயே போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இல்லைங்க நான் நேர்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னா அது அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை, அந்த மாதிரி அலோவ் பண்ண முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.